தேர்தல் கூட்டணி அமைந்த மாதிரியான ஒரு சூழல் பேரவை தேர்தலுக்கு அமையாது, சூழல் மாறும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் நேரு அவர்கள் பேசியிருந்தது. இப்ப விமர்சனத்துக்கு இந்த மாதிரி அப்படி சொல்லல, இப்பதான் கேட்டேன் அப்படி சொல்லல. ஒரு தேர்தலுக்கு ஒரு நிலைமை மாறும். மக்களுடைய மனநிலைகள் வந்து அதுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நம்ம சந்திக்கணும்ன்றது அடுத்து சொல்லியிருக்காரு. ஒழிய ஒன்று மாத்திரம் சொல்ல, எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. அதனால எந்த விதமாக நான் சொல்றதுக்கோ நேரு சொல்றதோ கருத்தே கிடையாது. தளபதியும் ராகுல் காந்தி சொல்றதா நான் பல கூட்டங்கள் கூட்டணியில டெலிஷன் இல்லன்றீங்க, இன்க்ளூஷன் இருக்குமா? அது எதுவா இருந்தாலும் தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். இன்க்ளூஷனா இருந்தா சந்தோஷம், டெலிஷன் வராது என்பது உறுதி. முருகன் மாநாடு நடத்துறது வந்து திமுக கூட்டணியில சில கூட்டணி கட்சிக்கு அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் என்கிட்ட கருத்தே சொல்லல. யாரு சொல்ல அது எங்களை பத்தி நல்லா தெரியுங்க. கூட்டம் எல்லாம் சேர்ந்து தான் நடத்திருக்கோம். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, திமுக கூட்டணி வந்து அண்ணா காலத்திலிருந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. சுதந்திரா கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுத்துக்கும் கருத்துப்பாடு ரொம்ப அதிகம். ரெண்டு பேரையும் அண்ணா ஒன்னா கொண்டாந்தாரு. 4 நாள் மாநாடு நடந்தது. ராஜாஜி பேசுற கூட்டத்தில் பி ராமூர்த்தி பேச மாட்டேன்றது ஒரு நிலை இருந்தபோது மாநாட்டில் முதல் நாள் பி ராமூர்த்தி பேசினாரு, அடுத்த நாள் ராஜாஜி பேசினாரு. இந்த மாதிரி கூட்டணின்றது அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி வச்சிருக்கோம். எங்களுக்கு எந்தெந்த கட்சி எப்படி அரவணைச்சு போறதுன்றது தெரியும். 2 துருவங்களா இருக்கிற கூட 2 பேரும் 2 கையை பிடிச்சி இழுத்து போற சக்தி எங்ககிட்ட இருக்கு. எங்க தலைவர் தளபதி உழைத்தாலே ஒன்னும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நேரு முன்னிலே வந்து திமுக நிர்வாகிகள் ஒருத்தர் 2 பேர் 5 பேர்ல ஒன்னா இருக்காரு. கேமரா பார்க்கலாம் சார். பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து 234 எம்எல்ஏ தொகுதி தான், 40 எம்பி தொகுதி தான். அதனால இந்த கட்சியில 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்க. எல்லாருக்கும் பதவி கொடுக்கறதுன்றது கஷ்டம் தான். அதனால வந்து அதெல்லாம் பெருசா எடுத்து தமிழ்நாடு மாநில கல்வி பாடத்திட்டம் வந்து தரக்குறைவா இருக்குன்னு கவர்னர் பேசியிருக்கிறாரு. மீண்டும் கல்வி சம்பந்தமான திருப்பி பழைய கொண்டு கதவு தரேன்னு ஆரம்பிச்சிட்டாரு கவர்னர். அதுக்கு நல்ல பதில பொன்முடியும் நம்முடைய அன்பில் முகேஷ் சொல்லிட்டாங்க. அதனால கவர்னர் அப்பப்போ திருப்பி ஆரம்பிக்கிறார் பழைய கதையை. அவர் எப்படி மீட் பண்ண, அவர் கால எக்ஸ்டென்ஷனுக்காக செய்யறாரு தெரியல. தேங்க்யூ.